எல்லாம் தெரியும்ப்பா அந்த முகுந்தனுக்கு. தெரியாது விஷயமே கிடையாது. அப்பீல். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் பாருங்க ராங் ஹேண்ட்ல அடிச்சிட்டாருங்க. கோவை கிங்ஸுக்கு சாய் சுதர்ஷன் ஒரு ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. நீங்க பார்க்க தெரியும் அந்த ரெண்டாவது விக்கெட் ரீப்ளே. மார்ஜினல் டிசிஷன் சொல்லணும் இது. ஆஃப் சைடுல ஃபீல்டர் இருக்காரு. அவரை தேடி போகுது பந்து பிடிச்சாரு. இன்னொரு விக்கெட் ஷாருக் கானுக்கு. எஸ்ஆர்கே பேட்டிங் bowling எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அனிருத் சீதாராம் இப்போதைக்கு அவுட். இங்க பாருங்களேன். ஜெய் இந்த படத்துல ஜவான் படத்தை சேர்ந்து பார்க்க போறோம். ஷாருக் கானே அனிருத்தையும் இங்க பாத்துருக்கோம். கோல்டு ஷாருக் அவுட் ஆனது அனிருத். என்னங்க ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. கேட்ச் அங்க ஷாருக் கான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் பால்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க. மோசமான ஸ்டார்ட். லைக்கா சாம்பியன் சைட் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸை லூஸ் பண்ணாங்க. போட்டுருங்க. தூக்கி போட்டாரு. வெளியே வா. லாங் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பட் கையில பட் எடுத்துட்டாருங்க. யாரு பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் எல்லா இடத்துலயும் வந்து எலக்ட்ரிக் ஆகியிருக்காரு. ஷாருக் கான் போலிங் போட்டாலே விக்கெட் எடுக்கிறார் டிஎன்பிஎல்ல. இப்போ அதான் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன புத்திசாலித்தனமா போலிங் போடுறாருன்னு. கொஞ்சம் மொல்லமா போட்டார் பாருங்க. இது வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து மிட் விக்கெட் மேலே அடிக்க பார்த்தாரு. அதனால தான் வந்த விளைவு இது. நல்ல ஒரு ஷோல்டர் அவருக்கு. பாலை வந்து டர்ன் பண்ணி ஸ்லோவா போட்டுட்டு இருந்தாரு. குரூஷியல் ஓவர்ஸ் போடுவார். தைரியமா போடுவாரு. அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு எழுத்தால் போல பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. டேஞ்சரஸ் ஷிவ் எடுத்திருக்காரு. நல்லா ஃபாஸ்டரா போட்டாரு. மேல போட்டாரு. சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷோல்டர்ல ஸ்ட்ரென்த் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு 20-25 மீட்டர்ஸ் ஓடி வந்தாரு. ஸ்பிரிண்ட் அடிச்சு வந்தாரு. கேட்சா அவுட். அப்பீல் பண்றாங்க. அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மூணாவது மேட்ச் ஆடுறாங்க. பேட்ஸ்மேன் யாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆட மாட்டேங்கிறாங்க. வராங்க 2-3 டாட் பால் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷாட் ஆடி அவுட் ஆயிடுறாங்க. ஒரே பேட்டர் பாவம் கேப்டன் கங்கா ஸ்ரீதர் ராஜு அவர் மட்டும்தான் அந்த ஒரு கேரக்டர் காமிச்சு ஆடுறாரு. மற்ற யாருமே வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல ஆடிட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கும் நிறைய கட் அடிச்சிருப்பாரு போல. அவுட்டா அவுட். அச்சச்சோ கங்கை பாயும் வேளையில சந்திரமுகிக்கு முடிவு கட்டிட்டார் ஷாருக் கான். கடைசியில் அவரே வந்து சந்திரமுகியோட இன்னிங்ஸுக்கு சொல்லிட்டாரு. முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஷாருக் கான். லெஃப்ட் ஹேண்டர் எல்லாம் கலக்குறாருங்க அவரோட bowling. எவ்ரி சிங்கிள் டைம் லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது ஷாருக் கான் கிரேட் கான்ஃபிடன்ஸோட போடுறார். ஷாருக் வந்திருக்காரு. ருக்குன்னு போலிங் போடுவாரா வீடு கொடுப்பாரா அப்படின்னு எப்பா என்ன என் மேல போயிடுச்சியா. சித்தார்த் மணிமாறன் 2 ஃபீல்டர்ஸ் வராங்க. புடிச்சிட்டாரு. செம கேட்ச். முகிலேஷ் அற்புதமான கேட்ச். ஷெரான் பிளை பவர் கேட்ச் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது இதுதான். செமையா ஜட்ஜ் பண்ணாரு. ஒரு செகண்டுக்கு 2 பேர் இடிச்சுப்பாங்களோ நினைச்சோம். இல்ல இது ஒரிசா ரயில் கிடையாது. இது முகிலேஷ் மற்றும் மணிமாறன். கரெக்டா சொன்ன. முகிலேஷ் கொஞ்சம் முக்குனா மாதிரி இருந்ததா அப்படின்னு பார்த்தோம். இல்ல முக்காம எடுத்துட்டாரு. ஷெரான் பிளை பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச். ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி ஓடி வரும்போது என்ன ஃபீல்டருக்கு பந்தை பார்க்குறதா ஃபீல்டரை பார்க்குறதா ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இடிச்சு இன்ஜூர் பண்ணிட்டாங்கன்னா. சித்தார்த் மணிமாறன் பிடித்து விட்டார். ஷாருக் கான் என்ன கேப்டன்சி. சூப்பர் கேட்ச். செம ஆட்டம் போடுங்க சித்தார்த். இவரும் ஒரு மாதிரி 2-3 சிக்ஸ்லாம் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குல்ல. நிறைய இருக்குண்ணே. நல்லா அடிப்பார். க்ளீன் ஸ்ட்ரைக்கர். செம்ம ஷாட்டுங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் ரைட் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 அடி போயிருந்தா ஃப்ளாட் 6 முத்துவது. சூப்பராக பிடிச்சிருக்காரு சித்தார்த். ஆஹா இன்னொன்னு இல்ல இப்ப சாய் சுதர்ஷன் இருக்காரு. அவர் பிடித்து விட்டார். கடைசியில இந்த பேட்டில ஷாருக் கான் தான் வின் பண்ணிருக்காரு. 2 6 போனாலும் 3வது 6க்கு போனார் அத்தான் கான். அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டார். ஆனா நன்றி படி அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வேற வழியே இல்ல. 2 6 அடிச்சு அடுத்த பால் சிங்கிள் ஆடலாம்னா ஓவருக்கு 17 ரன் கிட்ட அடிக்கும் போது வேற வழியே கிடையாது. போயே ஆகணும். என்ன அழகா பியூட்டிஃபுல்லா ஐஸ் அந்த பால்னு சொல்லுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆக சான்ஸ். 6 இல்ல அவுட். முகமது வராரு. பிடித்து விட்டார். கேப்டன் எதிர் டீம் கேப்டன் அவுட் ஆக்கிட்டாரு. அபிஷேக் தன்வர் அவுட். நல்ல கேட்ச். ஷெரான் பிளை பவர் கேட்ச் முகமது பிடிச்சிருக்காரு. இன்னொரு விக்கெட் ஷாருக் கானுக்கு. அதே மாதிரி திருப்பி பாருங்க. லென்த்தை பாருங்க.
க்ளோஸ் டு த பால் வராம அடிக்க போனாரு, அதனால ஹைட் கிடைச்சது, எலிவேஷன் கிடைக்கல. முகமது ரொம்ப அழகா கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஈஸியா பிடிச்சி தூக்கி போடுறாரு. இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் 5 ஓவர்ஸ் ஆடி ஆகணும் அண்ட் ரன்ஸ் அடிச்சு ஆகணும் சொல்லும் போது விக்கெட் இழந்துட்டாரு. ஜே கௌஷிக் played on. மறுபடியும் கேப்டன் SRK அந்த ஒரு பிரேக் த்ரூ. ஃபண்டாஸ்டிக்ங்க. கௌஷிக் போலிங்க இவர் அடிச்சாரு, திருப்பி இவர் அடிக்கிறதுக்கு போவாருன்னு சொல்லிட்டு தைரியமா போலிங்க்கு வந்தாரு. ஃபிளாட்டரா போட்டார் ஆஃப் ஸ்டம்பை, கட் ஷாட் பிளேட் ஆன் டு தி ஸ்டம்ப்ஸ். நல்ல பிரில்லியன்ட் திங்கிங். 4-0-6-0 இந்த ஓவர்ல. அவுட்டா? எஸ் அவுட். ஷாருக் கான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுப்பாரு. லைட்டான கிச்சு போன பால் இதே மாதிரி ஷாட் தான் அட்டெம்ப்ட் பண்ணாரு. அதே மாதிரி பந்து லைட்டா கிச்சு நல்ல கேட்ச் சுரேஷ். என்னங்க ஸ்ரீ அபிஷேக் ஓட்டி இப்ப என்ன சொல்றீங்க? பயங்கர ஸ்மார்ட் bowling சொல்லுவாங்க இத. பாலிவுட் லெவல்ல சிந்திக்கிறார் பத்தியா? அதான் இப்ப நின்னு அடிச்சிருக்காரு. அவுட் ஆக போறாரா? சூப்பர் கேட்ச். செம கேட்ச் புடிச்சிருக்காரு முகமது. ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வொர்க் அவுட் பண்ணிட்டாரு ஷாருக் கான். மூலக்காரர் தான். சிவம் இந்த பால் ஆடாமே ஒரு பாவலா காட்டிருக்கணும்னே. அதாவது அந்த பக்கம் ஃபோக்கஸ் போயிடுச்சு பேட்ஸ்மேனுக்கு. ஓஹோ இவர் இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவரோட ஒரிஜினல் பிளான் என்னவா இருந்ததுன்னா மிட் ஆஃப்ல இருக்கணுன்றது. அடிக்க வேண்டிய பந்து தான் நேராக அடிச்சுருந்தா பவுண்டரியும் கிடைச்சிருக்கும். சூப்பர் கேட்சுங்க. எப்பா கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல் வரைக்கும் போய் அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு முகமது. முக்கியமான விக்கெட்டை ஒன்ஸ் அகைன் எடுத்திருக்காரு ஷாருக் கான். கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்ன்றது இதோட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் முடிச்சார் இந்த மேட்சை ஆல்மோஸ்ட். பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காருங்க. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அழகாக பண்ணுறாரு. ஃபுல்லர் லென்த்து நேராக அடிச்சிருக்காரு. அவுட்டா? என்ன கேட்சுங்க, என்ன கேட்ச். அந்த இடத்துல தான் நிறைய கேட்சஸ் நம்ம விடுறத பார்த்தோம். ஃபீல்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஆனா திருநெல்வேலினா அல்வா கேட்சரா மேல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. பட் திவாகர் ஆன் பிளே பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு கேட்ச் எடுத்துக்கோ.